வாழ்வு மற்றும் மறு குடியமர்வுக்கு தேவையான அரசியல் மற்றும் ராஜ்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்றம் தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்துவதுடன் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கும்படி அந்நாட்டு அரசை இந்தியா வலியுறுத்த வேண்டும் எனவும் இத்தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கட்சியின் அனைத்து மட்டங்களிலும் பணியாற்றுவோரின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளாக நிர்ணயம் செய்தும் ஒருவர் ஒரு பதவியில் 3 முறை மட்டுமே பதவி வகிக்கும் வகையில் கட்சியின் அமைப்பு விதிகளிலும் திருத்தம் செய்யப்பட்டது. மாநாட்டின் நிறைவு நாளான இன்று கட்சியின் பொதுச் செயலாளராக பிரகாஷ் கரத் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தவிர கட்சியின் உயர் அதிகார அமைப்பான பொலிட் பீரோவுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த A.K. பத்மநாபன், மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா உள்ளிட்ட 15 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கட்சியின் முதுபெரும் தலைவரும் கேரள முன்னாள் முதலமைச்சருமான V.S. அச்சுதானந்தனுக்கு இந்த முறை பொலிட் பீரோவில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் ஆயத்த நிலை பற்றி முப்படை தளபதிகளும் வருகிற 20ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டால் 10 நாள் சண்டைக்கு தேவையான வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் தான் இருப்பில் உள்ளதாக ராணுவ தளபதி எழுதிய கடிதம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை ஆகிய முப்படைகளின் தளபதிகளும் வருகிற 20ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு முன் ஆஜராகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அப்போது ராணுவத்தின் ஆயத்த நிலை பற்றியும் ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்களின் உண்மையான கையிருப்பு நிலை பற்றியும் விளக்கம் அளிக்க வேண்டும் என இவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பாதுகாப்புத்துறை செயலாளர் சசிகாந்த் சர்மா நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு இன்று ஆஜராகி கடந்த ஜனவரி மாதம் ராணுவத்தின் 2 படைப்பிரிவுகள் டெல்லி நோக்கி வந்தது பற்றி விளக்கம் அளித்துள்ளார். ராணுவத்தின் இந்த நடவடிக்கை வழக்கமான ஒத்திகை என்றும் இதில் நடைமுறை மீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு அரசின் முன் அனுமதி பெற தேவையில்லை என்றும் சசிகாந்த் சர்மா தெளிவுபடுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் உள்துறை செயலாளர்கள் சந்திப்புக்கு மே மாதம் 22ஆம் தேதிக்கு பின்னர் ஒரு தேதியை நிர்ணயம் செய்யுமாறு பாகிஸ்தான் அரசை இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. டெல்லி வந்த பாகிஸ்தான் அதிபர் ஜர்தாரியிடம் மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான ஹபீஸ் சையத் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். இது தொடர்பாக இன்னும் விவாதிக்க வேண்டியிருப்பதாக ஜர்தாரி தெரிவித்ததாகவும் இரு நாடுகளின் உள்துறை செயலாளர்கள் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது இது பற்றி விவாதிக்கலாம் என்றும் ஜர்தாரி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உள்துறை செயலாளர்களுக்கு இடையிலான கூட்டத்தை வரும் 16ஆம் தேதி நடத்த பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அன்றைய தினம் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை செயலாளர் விவாதிக்க வேண்டிய நிலை உள்ளதாலும் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாலும் உள்துறை செயலாளர்கள் கூட்டத்தை மே 22ஆம் தேதிக்கு பின்னால் ஒரு தேதியில் நடத்தலாம் என்று இந்தியா பாகிஸ்தானை கேட்டுக் கொண்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் பணி வழங்காத தமிழக அரசை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அதிமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் 13,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் வேலையில் அமர்த்தாமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசு உயர்நீதிமன்ற பெஞ்ச் முன்பாக மேல்முறையீடு செய்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் மீண்டும் வேலை வழங்க கோரியும் மக்கள் நல பணியாளர்கள் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர்கள் 300 பேர் கைது செய்யப்பட்டனர். பணியாளருக்கு கோர்ட்டு தீர்ப்பின்படி உடனடியாக பணி வழங்கப்பட்டால் மீண்டும் பல்வேறு போராட்டங்களை சந்திக்க நேரிடும். எங்களுடைய உயிருக்கும் சாவுக்கும் இந்த தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று கனிவோடு பரிவோடு எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர்களை இந்த போராட்டத்தை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சையில் ரயில் நிலையம் எதிரில் மறியலில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் சிவசங்கரன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். வேலை இல்லாததால் மக்கள் நல பணியாளர்கள் தற்கொலையில் ஈடுபடுவதை தடுக்கவும், மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பதை தடுக்கவும் உடனடியாக பணி நியமனம் வழங்குமாறு இவர்கள் வலியுறுத்தினர். இதுல அனைத்து பணியாளர்களும் ஒவ்வொருத்தரையும் நாங்க இழந்துகிட்டு இருக்கோம். இந்த செய்தியை கேட்டு 2 மக்கள் நல பணியாளர்கள் தற்பொழுது இறந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும்
சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதையும் பொருட்படுத்தாம அவங்களுக்கு பணி வழங்கலன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம். நீதிமன்ற தீர்ப்பின்படி எங்களுக்கு பணி வழங்குகிறத தஞ்சை மாவட்ட சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரத்தில் அம்மாவட்ட தலைவர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு 200க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மறியலில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அஜ்மீர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் விஞ்ஞானி முகமது கலீல் சிஸ்டியை உச்சநீதிமன்றம் ஜாமீனில் விடுதலை செய்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பிறந்து பிரிவினைக்கு பின்னர் பாகிஸ்தானில் குடியேறிய 80 வயதான விஞ்ஞானி முகமது கலீல் சிஸ்டி கடந்த 1992ஆம் ஆண்டு அஜ்மீரில் உள்ள தனது வயதான தாயை பார்க்க வந்தார். அப்போது நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளாக அஜ்மீர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். நேற்று இந்தியா வந்த பாகிஸ்தான் அதிபர் ஜர்தாரியும் இது தொடர்பாக கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் சிஸ்டிக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. சிஸ்டி கராச்சி திரும்பிச் செல்வதற்கு அனுமதிப்பது பற்றி பரிசீலிப்பதாகவும் இது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து 23 இஸ்லாமியர்கள் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 23 பேருக்கு தண்டனை விதித்து குஜராத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் கோத்ராவில் நடைபெற்ற ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர். ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள ஓதி கிராமத்தில் வீட்டில் தங்கியிருந்த 23 இஸ்லாமியர்கள் உயிருடன் கொளுத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 47 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆனந்த் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி பூனம் சிங் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 23 பேர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதாக அறிவித்தார். எஞ்சியவர்கள் மீதான குற்றச்சாட்டிற்கு போதிய ஆதாரம் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்தும் உத்தரவிட்டார். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக ஆர்ப்பாட்டம். கட்டண உயர்வுகளை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். கூடன்குளத்தில் வழங்கப்பட்டது போல கல்பாக்கம் சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் சிறப்பு நிதி. 16 ஊராட்சி தலைவர்கள் கோரிக்கை.